தீபாவளி வைபோட ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ எல்லாரும் ஷாப்பிங் முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ போன vlogல என்னோட கோல்டு ஷாப்பிங் நான் காட்டியிருந்தேன். பட் பொருள் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ அதில் கிளியராக தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோவில் நான் நிறைய போட்டிருக்கேன். ஆக்சுவலி வாங்குறதுல 50% போட்டேன். எனக்கு இப்போல்லாம் இப்போல்லாம் இல்லை, எப்போவுமே என்னோட தாட் ப்ராசஸ், என்னோட திங்கிங் அப்படி தான். ஒன் லைஃப், ஓகேவா? அது ஒன் ஃபைன் டே போடுறேன், அதை அனுபவிக்கிறேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. ஸோ நான் இப்போது அந்த கோல்டே பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ பேங்கிள்ஸ் பிடிக்கும். டே டு டே நம்ம கம்மல் மாற்றி போடுற மாதிரி, ஓகே. அதே மாதிரி ஃபிங்கர் ரிங்ஸ் பிடிக்கும். இதெல்லாம் செயின்ஸு இதெல்லாம் மாற்றி போடுற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அது பாருங்கள், இதில் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வாங்கியிருக்கிற பேங்கிள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, பேண்ட், ஓகே. அதுக்கப்புறம் ஃபிங்கர் ரிங்கு, அதுக்கப்புறம் கழுத்தில், மூக்கில், காதில் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் இட்லி உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இட்லி உப்புமா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மிச்சம் மீதி இட்லி உப்புமா பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தக்காளி சட்னி. பசங்க ஓட்ஸ் கேட்டாங்க. ஸோ நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஓட்ஸு. இன்னைக்கு சண்டே, ஸோ மூவி கிளம்புறோம். 2 மணிக்கெல்லாம் கிளம்புறோம். லஞ்சு சாப்பிட்டு அதனால சிம்பிளாக லஞ்ச் முடிச்சாச்சு. இந்த கடாய் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தக்காளி சட்னி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் ரைஸ், சூடாக ரைஸு குக்கரில் வச்சாச்சு. ரைஸும் ரெடி, சூடாக ரசமும் ரெடி, பருப்பு இருக்குது நேற்றுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் லஞ்சு. ஸோ 2 மணிக்கு மூவினால, சாரி 3:40க்கு மூவி, காந்தாரா மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மூவி பிடிச்சிருக்கான்னு. கன்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி தூளு பாஷை மிக்ஸ் பண்ணி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்னு பசங்க அவ்வளோ லேட்டாக சாப்பிட்டு லஞ்சே வேணான்னு சொல்லிட்டாங்க. பிளான் அதெல்லாம் அங்கே போயிட்டு ஏதாவது டிமாண்ட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ சுத்தமாக அவங்க லஞ்சு சாப்பிடல. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு வாய் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் என்னதான் பக்கத்தில் இருக்கிற தியேட்டர் போனாலும் மினிமம் 1.5 hours நமக்கு டிராஃபிக்கில் ஆகும். ஸோ அதே மாதிரி 2 மணிக்கு நாங்கள் கிளம்பினோம். ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக புள்ளி வச்ச மாதிரி 3:40. ஆனால் லக்கிலி மூவி கொஞ்சம் ஆட்ஸ் எல்லாம் போட்டு 4 மணி கிட்டத்தட்ட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு போட போகிறேன் இனாகிரேஷன். போன vlogலேயே சொல்லியிருந்தேன். அப்போ என்னால் இது காட்ட முடியல, ப்ராடக்ட் காட்ட முடியல. செம்மையாக இருக்குது பீபாவோடது. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள், ஓகே. நல்லா சாஃப்ட் மெட்டீரியல், நல்லா அந்த இது. ஸோ கெட் ரெடி வித் மீ. ஸோ இந்த லிப்ஸ்டிக் பார்க்குறீங்கல்ல, இது நான் ஜூடியோவில் வாங்கினேன், ஓகே. செம்மையாக இருக்குது. எனக்கு தெரியல, ஜூடியோ காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கூட நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன். என்னோட பர்ஃப்யூமும் ஜூடியோ தான். ரொம்ப எக்கானமிக்கல் அண்ட் செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸே அவ்வளோ கம்ஃபர்டபுள். நான் போட்டிருக்கிற ஜீன்ஸ் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுள். கம்ஃபர்ட். என்னோட ஜுவல்லரி. ஸோ இந்த ஸ்டைலிங் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். நம்ம ஏதோ எப்படியோ போட்டுக்கிறதுக்கு, இப்போ நான் வாங்கின ஜுவல்லரி கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சேஞ்ச் பண்ண பிடிக்காது. அதே மாதிரி இப்போ வெஸ்டர்னு, அதே மாதிரி எத்னிக், இண்டோ வெஸ்டர்ன், இண்டோ எத்னிக் எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு அந்த சேஞ்ச் பண்ணுற டென்ஷனே இருக்கக்கூடாது. ஸோ வாங்கின தீபாவளி ஷாப்பிங் ஜுவல்லரி இனாகிரேட் பண்ணியாச்சு. என்னோட ஷர்ட்டா டாப்பா அதுவும் இனாகிரேட் பண்ணியாச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ஒரு இண்டோ வெஸ்டர்ன் லுக் வரும். அண்ட் என்னோட ஜோலா பேக் நான் விருந்தாவன்ல வாங்கினேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்குது. இப்போ பாருங்க, எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதில் தான் நான் என்னோட காலத்தை ஓட்ட போகிறேன். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அந்த பேக் நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, லக்கிலி டைமோட ரீச் ஆயிட்டோம். அடுத்த ட்ரெஸ்ஸஸ் நான் காட்டுறேன். 2 தீபாவளிக்கு போடுறதுக்கு 2 சூடிதார், நல்லா பார்ட்டி வேர், ஓகே. நல்லா சில்க், சந்தேரி சில்க். இதை நான் காட்டுறேன், இதில் பாருங்களேன். ஆனால் எனக்கு செட்டே ஆகலை. நான் போட்டு பார்த்தேன். ட்ரெஸ் என்னவோ நல்லா தான் இருக்குது, நான் காட்டுற பாருங்களேன். அண்ட் இந்த மூவி, ஓகே. ஸோ சில பேர் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, செகண்ட் பார்ட் அதுன்னு. எனக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு மைண்டே இல்லை, கம்பேரே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாதான் செகண்ட் பார்ட் பார்க்கணும்னு கூட இல்லை. செம்மையாக இருக்கு, ஓகே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிச்சு. இதெல்லாம் ஒரு மாஸ்டர் பீஸ். ஆக்டிங்கு எல்லாமே அப்பா. ஸோ அந்த ஸ்டோரியே எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி, குல தெய்வம், காவல் தெய்வம், ஓகே. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான டாபிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அங்கே நம்ம டின்னரும் முடிச்சுட்டு வந்துட்டோம். நான் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன், ஏன்னா பாப்கார்ன் சாப்பிட்டது ஹெவியாக இருந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கு தான் சாப்பிட்டேன். ஸோ நைட்டுக்கு இன்னொரு மூவி பார்த்தோம். பேர் எனக்கு மறந்து போச்சு. இதுவும் ஒரு சைக்கோலாஜிக்கல் த்ரில்லர். நல்லா தான் இருந்தது. ஸோ அடுத்த நாள் காலையிலன்னா யூஸ்வலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இது நம்ம மிச்சம் மீதி இட்லி இருந்தது. ஸோ நல்லா பொடி போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இது பாருங்க,
நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஆக்சுவல் கோல்டு, கிரீன் கோல்டு. அப்படி இந்த ஆக்சுவலி இந்த இந்த கார்டனர் கிட்ட சொல்லி இந்த ஃபுல்லு செடியே வந்து புடுங்கி போட்டுறலான்னு இருந்தேன். ஏன்னா பெரிய பெரிய இது வந்துருச்சு. ஓகே, தழை வந்துருச்சு, காயே இல்ல. பூ இருக்கு, நல்லா செடி பெருசாயிட்டு அப்படியே கொடியெல்லாம் ஏறுது, ஆனா காயே இல்ல. ஓ, ஒருவேளை அது ஆண் பெண் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்படி இருக்கும் ஒருவேளை. ஃபுல்லா பொத பொதான்னு வந்துருச்சு. அப்புறம் கார்டனர் சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்ல, வரும், பூ வந்திருக்குனாவே வரும், வெயிட் பண்ணுங்க. எனக்கு என்ன ஒரு செகண்ட் அதை பிடுங்கி போடுறதுக்கு. ஆனா காய் எனக்கு காட்டினாங்க உள்ள இருக்குன்னு, அப்பதான் கவனிச்சேன். பாத்தீங்கன்னா இப்போ மழைத்துக்கும் அதுக்கும் மழை பெய்யுது இல்லையா, செம்மையா வந்திருக்கும். எவ்வளவு பெரிய காய்! இது வந்து ஸ்பஞ்ச் கார்டு. ஓகே, பீர்க்கங்கா ஃபேமிலியோடது. சேம் அதே டேஸ்ட் வருது. அவ்ளோ ஹாப்பி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். ஸோ இதுல 2 காய் நான் யூஸ் பண்ணிட்டு, இன்னும் 2 காய் வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்கு குடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னும் ஒரு 4 காய் ரெடியா இருக்கு. ஸோ இது இல்லாம நம்ம கார்டன்து வந்து அவரக்கா நான் வந்து பறிச்சு வச்சிருக்கேன். அதுவும் நான் காட்டுறேன். ஒரு பேட்ச் நான் இந்த பீர்க்கங்கா பறிக்க போம்போது அவரக்கா வச்சிருந்தேன். இன்னும் மேல நெறைய இருக்கு. ஸோ அதர்வில விஹான வந்து கூப்பிடணும். லேடர் போட்டு ஏறி அது வந்து கட் பண்ணணும். நெறைய இருக்கு. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு 3/4 கிலோ அவரைக்காய் எனக்கு வந்து கிடைச்சுச்சு. இதெல்லாம் தான் நாளைக்கு நம்ம சமையல் பண்ண போறோம். நம்ம கார்டன் ஃப்ரெஷ் சமையலு. இன்னைக்கு வந்து பிரியாணி. சண்டே ஸ்பெஷல். ஓ! நாங்க மூவி போனது சாட்டர்டே. நான் சண்டே நெனச்சேன். ஸோ மூவி போனது சாட்டர்டே. இன்னைக்கு தான் சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி. அப்பா! ஸோ இந்த பிரியாணி நான் தான் பண்ணது. நம்ம வீடு. நம்ம தான் சாப்பிட்டோம். இருந்தாலும் அந்த ஃபுட்டேஜ் இப்போ எடிட் பண்ணும்போதே பார்க்கும்போது ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. ச்சே! என்னா மாதிரி இதெல்லாம் ஒரு லைஃபா? ஒரு பிரியாணி பார்த்து டெம்ப்ட் ஆயிடுறோம். அப்படியே அசால்ட்டா அவ்வளோதான். ஒரு இதுவே இல்ல. செல்ஃப் கண்ட்ரோலே இல்ல. நாக்கு கடுமையா, அந்த அளவு கடுமையா இருக்கும். நான் எல்லாம் அ ஒரு ஒன் ஃபைன் டே வெஜிடேரியன் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருக்கேன். பட் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஹோப் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே! பார்ப்போம். ஸோ பாருங்க, நம்ம கார்டன்ல வந்து 2 இது இருக்கு. வாழை, ஓகே. கொலை. இது என்ன சொல்லுவாங்க. ஸோ 2 இருக்கு. அந்த பூ கட் பண்ணிறணும். பூ கட் பண்ணா தான் அந்த காய் வந்து இன்னும் நல்லா வரும். ஸோ தம் கட்டுறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா லீவ்ஸ் நான் வந்து கட் பண்ண வந்திருக்கேன். வாழை இலை. ஸோ இந்த பக்கம் வந்தனாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாழை இலை ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு போயிடுவேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் அதான் யூஸ் பண்ணேன். பசங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸு, இப்போ நம்ம இட்லி கேசரோல்ல போட்டு வைக்கிறோம். யாருக்குன்னா குடுக்கணும். ஸோ அத லேயர் பண்ணி தான் வாழை இலை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணுவேன். ஈவன் கரண்டி கூட நம்ம குக் பண்ணி கரண்டி வைக்கிறோம் இல்லையா? பிளேட்ல தானே வைப்போம். ஸோ நான் வாழை இலை யூஸ் பண்ணிப்பேன். ஆனா அந்த பக்கமே போறதில்ல. போனாக்கா நெறைய வாழை இலை எடுத்துட்டு வந்துருவேன். ஸோ ஸோ 2 ம் அ 3 பேட்ச் வாழை இலை வந்து அந்த பழம் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து 4வது, 5வது. ஸோ அந்த பனானா சொல்றேன். ஓகே. இது வந்து 5வது. 3 பேட்ச் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ என் மாமியார் வந்து புரட்டாசி, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நான் அவங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து ஸ்பெஷலா மசாலால வந்து தேங்காவும், ஃப்ரெஷ் தேங்கா வந்து அரைச்சு போட்டு, அது ஒரு மாரி டேஸ்டியா இருக்கும். நல்லாருக்கும். ஸோ தயிரு, வெங்காயம், வெள்ளரிக்காய், தயிர் பச்சடி அதெல்லாம் யூசுவல். அது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு என்னோட பிரியாணி கொஞ்சம் லேட் ஆயிப்போச்சு. லக்ஷ்மி வந்து சடனா கிச்சன் இன்னைக்கு கிளீன் பண்றேன் சொல்லியிருந்த, தீபாவளிக்கு பண்ணோன்னு. இன்னைக்கு அவ ஃப்ரீ இருந்தா. ஸோ அவ ஃப்ரீயா இருக்கும்போது என்னோட 1 ஹவர் லேட் ஆயிப்போச்சு. ஸோ ஃபுல்லா கிளீன் பண்ணி போன உடனே பிளம்பர் வந்தாங்க. இப்ப பிளம்பர் மறுபடியும் வருவாங்க. இப்ப என்னோட டேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் லீக் ஆகுது. அது சேஞ்ச் பண்ணும். என்கிட்ட ஒரு ஸ்பேர் டேப் இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி ரொம்ப லேட் ஆகி போச்சு இன்னைக்கு. ஆனா பிரியாணி செம்மையா வந்தது. இப்பலாம் வாழை இலை இல்லாம நான் தம்மே போடுறதில்ல. அழகோ அழகு. டேஸ்ட் அண்ட் அழகு. வாழை இலை வந்து இப்போ இருக்கிறதுனால பயங்கரமா லெஃப்ட், ரைட், சென்டர் யூஸ் பண்ணுவேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் கூடயே கட் பண்ணி வச்சுப்பேன். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றது இருக்கட்டும், இல்ல நம்ம நார்மலா கேஸ்ரோல்ல இட்லி பேக் பண்றது இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கும் குடுக்க போறோம். ஸோ எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது கூட பண்ணுவேன். நம்ம வீட்டுக்கு சேர்த்து, நாளைக்கும் சேர்த்து, இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒரு நெய்பருக்கு குடுக்குற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ டர்ன் பை டர்ன் குடுப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுக்கு யாருக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா, அவங்க வீட்ல வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் 2 பேருமே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்ல வெஜ் ஆப்ஷனும் இருக்கிறதுனால, அவங்க வீட்டுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம் குடுக்கணும்னு சொல்லி. அண்ட் அமேசிங்கா இருந்தது. பிரியாணி அவ்ளோ பொல பொலன்னு, அவ்ளோ ஃப்ளேவர்ஃபுல்லா செம்மையா இருந்துச்சு. நாளைக்கும் நான் வந்து கூட சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ பச்சடியில வந்து நான் எப்பவுமே ஒரு பச்சை மொளகா கடிச்சு சாப்பிடுவேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்க. நான் வாழை இலைன்னே வருது. அண்ட் ரொம்ப என் பிரியாணி பார்த்து நானே இப்படி டெம்ப்ட் ஆறேன். எச்சு ஊறுது. அப்பா!
இந்த பச்சை மிளகா வந்து நெறைய பேரு சாப்பிட்டா நல்லதுன்றாங்க, சாப்பிடக்கூடாதுன்றாங்க. எனக்கு நிஜமா புரியல. எனக்கு அவ்ளோ பிடிக்கும் பச்சை மிளகா. அவ்ளோ பிடிக்கும்னா, பச்சை மிளகா நல்லா காரமா இருக்கணும். காரமா இருந்தா பெட்டர். இல்லனாக்கா கூட எனக்கு பிடிக்கும். ஸோ இப்பல்லாம் ரொம்ப, 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 ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஆனா, இந்த மாரி பிரியாணி சாப்பிடும்போது ஒரு பச்சை மிளகா கண்டிப்பா நான் கடிச்சு சாப்பிடுவேன். ஸோ அது வந்து பச்சடியில போட்டுருவேன். அது வந்து சாப்பிட்டாக்க பச்சை மிளகா அசிடிட்டி வரும், அல்சர் வரும், இதுக்கு கெடுதல்ன்னு சொல்லுவாங்க. நான் இதுல கூட பாத்தீங்கன்னா, பிரியாணிலலாம் நல்லா வதக்கி தான் போடுவேன். வதக்கி போடும்போது உங்களுக்கு காரம் இருக்காது. ஆனா ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம பிரியாணி பேக்கிங் டன். வெஜ் அண்ட் நான்வெஜ். அத்தர் போய் அழகா குடுத்துட்டு வந்துருமா. ஸோ அத்தர்வ் இப்போ வந்திருக்கான். விளையாடிட்டு கரெக்ட்டா வந்திருக்கான். சரி அவனுக்கு காயெல்லாம் கொஞ்சம் மேல பறிச்சு குடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ பிளம்பரும் வந்தாங்க. நம்ம வீட்டு முன்னாடி டேப்ஸ் இருக்கு 2. ஸோ வாசல்ல இந்த யூட்டிலிட்டி வாசல்ல ஒண்ணு இருக்கு. இது கார் பார்க்கிங் இது இருக்கு. அதே மாதிரி பின்னாடி லக்ஷ்மி வந்து चेंज அங்கதான் कर வந்து दिया கிளீனிங் இந்த வீடு தொடைக்கிறதுக்கு, हैं தண்ணி புடிக்கிறது, अभी ஏதாவது नहीं है दूसरा வாஷ் लगा பண்றது. ஸோ இந்த 3 டேப்பும் லீக் ஆகுது. பாருங்க இதுதான் என்னோடது பச்சில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் லீக் ஆகுது. अच्छा இதுல என்னன்னாக்கா, அந்த பக்கம் கழுவுறதுக்கு பைப் மாட்டியிருப்போம். ஸோ பைப் த்ரூ தான் தண்ணி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால 2 வே டேப் வந்து என்கிட்ட லக்கிலி ஒண்ணு இருந்துச்சு. அத மாட்டி குடுக்க சொன்னேன். மிச்சம் 2 டேப்பும் மாட்டணும். ஸோ அது வந்து இன்னொரு நாளைக்கு பார்க்கணும். ஸோ இந்த காய் பாருங்க எவ்ளோ நல்லா இது வந்து நாளைக்கு தான் நம்ம வீட்ல சமையலு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கார்டன் ஃப்ரெஷ் சமையல். ஸோ பீர்க்கங்காய் இருக்கு இல்லைங்களா? நல்லா பருப்பு போட்டு, நல்லா தக்காளி, பச்சை மிளகா, புளி இதெல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சு, வெங்காயம் எல்லாமே அதிலயே போட்டுருங்க. கடைஞ்சு தாளிச்சிற போறோம். ஓகே. ஒரே ஒரு வெங்காயம் போட்டு. ஸோ அதுதான் நம்ம வீட்டுக்குள்ள நாளைக்கு சமையலு. அதே மாதிரி இந்த அவரக்காய் நார்மல் எதுவுமே மசாலா, நோ மசாலா. பிளெயினா நீங்க தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு தாளிச்சா அவ்ளோ நல்லாருக்கும். ஃப்ரை. ஓகே. பொரியலு. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கும்போது அவசியம் இல்ல. பட் நல்ல ஒரு டெக்ஸ்சர் குடுக்கும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்சருக்கு நடுவுல அந்த சாஃப்ட் உருளைக்கிழங்கு கடிக்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். சப்பாத்தியோடையும் சூப்பரா இருக்கும். ஸோ இது புதுசா பேக்கிங் பார்க்குறேன். நல்லா இலை சுத்தி அழகா இருந்துச்சு. Blinkitல ஆர்டர் பண்ண பனானா. வாங்குன அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இது வந்து ஆர்கானிக் பனானாவா, இல்லன்னா நார்மல் கவர்ல பிளாஸ்டிக் அந்த மாரி டப்பால தானே குடுப்பாங்க. ஸோ இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இந்த நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பசங்களுக்கு எப்பவுமே வந்து நான் ஒரு மேகி பாக்கெட் ஸ்பேர்ல வைப்பேன். நெறைய வாட்டி என்ன ஆகுதுனாக்கா, அந்த மாரி ஒரு 2, 3 வாட்டி ஆயிருக்கு. எனக்கே தெரியாம நான் லேட்டா எந்திரிச்சுட்டு அலார்ம் அடிக்கல. அந்த மாதிரி அவசரத்துல, இல்ல உடம்பு சரியில்ல, இல்ல நான் வீட்ல இல்ல, என் ஹஸ்பண்ட் மட்டும் போன வாட்டி நானு இந்த கோல்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நைட் அம்மா வீட்ல தங்குற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அடுத்த நாள் என் ஹஸ்பண்ட் தான் கிளப்பி விட்டாங்க. ஸோ அந்த மாரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு மேகி எப்பவுமே கை கொடுக்குது. பட் கில்ட்டியா இருக்கும். என்னடா இது இது போய் குடுக்குறோமேன்னு. பட் அந்த டேஸ்ட் வர மாதிரி ஒரு ஹெல்தி சப்ஸ்டிட்யூட் எனக்கு கிடைச்சுச்சு. இது வந்து அட்வர்டைஸ்மென்ட், ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது. எனக்கு நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அண்ட் பசங்களுக்கும் ஓகே தான். அதனால தான் நெறைய இது வந்து ஃப்ரைடு இல்ல. நெறைய என்ன சொல்றது? மைதாவும் இல்லையாம். இதுல நல்லா லென்டில்ஸ், அரிசி அதெல்லாம் போட்டு நூடுல்ஸ் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி குடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் குயிக் லஞ்ச் தான். ஸோ இது வந்து போச்ட் எக்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, தவால எக் ஊத்திட்டு கொஞ்சம் எண்ணெய்ன்ற தண்ணி ஊத்திட்டு அந்த ஸ்டீம்லயே வேகுற மாதிரி தோசை நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம் இல்லைங்களா? கவர் பண்ணி லிட் போட்டு கவர் பண்ணிட்டோம்னாக்கா அழகா போச்ட் எக் திருப்பி போடுற அவசியமே இல்ல. ஸோ அந்த மாரி ஹெல்தி போச்ட் எக். அத்தர்வுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆலன் பண்ணிட்ட அப்புறம், இந்த பன்னீர் ரோஸ்ட் நல்லா சீசனிங்ஸ் எல்லாம் போட்டு, நெய்யில வறுத்து லேசா ஒரு சிட்டிகை லாஸ்ட்ல கொஞ்சம் வெல்லம். ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அத்தர் வந்து ஸ்கூல் போய் தான் சாப்பிடுவான். அதே மாதிரி 2 இது குடுத்துருக்கேன். அவன் வந்து ஆலன் முடிச்சுட்டு, அதனா சாப்பிட்டோம், இல்ல ஃப்ரூட்னா சாப்பிட்டோம், இல்ல இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ரூட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வச்சுக்கலாம் அவனோட இஷ்டம். ஸோ இன்னைக்கு பேர் இருந்துச்சு. ஸோ டெய்லி ட்ரை பண்ணுவேன் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்னா குடுக்கறதுக்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸோட. ஸோ விஹானுக்கு வந்து இந்த ஃப்ரூட்டும் பாக்ஸ்ல போட்டு குடுக்கணும்னு சொல்லுவோம். அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஆப்பிள் எல்லாம் குட்டி சைஸ் இருந்தாக்கா டப்பாக்குள்ள வந்துரும். பெரிய சைஸ்னா ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு டப்பா கஷ்டப்பட்டு பார்த்து வச்சிருக்கேன். அத்தருக்கு ஓகே. பனானா, ஆப்பிள் எல்லாம் அப்படியே போட்டு குடுத்தாலும் நல்லா கழுவிட்டு டிஷ்யூல ராப் பண்ணி குடுத்துருவேன். இன்னைக்கு இந்த இது இருந்துச்சு. அந்த நெட் மாதிரி ஜாலி அதிலயே போட்டு குடுத்துட்டேன். ஸோ இது அவகாடோ டோஸ்ட். என்னோட டோஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நல்லா அவகாடோ ஸ்கூப் பண்ணிட்டு, லேயர் பண்ணிட்டு டோஸ்ட் மேல கிட்டர் ஒண்ணுமே வேணாம். ஜஸ்ட் கொஞ்சம் சால்ட், பெப்பர் அவ்வளோதான். அதுல கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், தக்காளி அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். டீயோட அத சாப்பிட்டா விஹானும் அது சாப்பிட்டான். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு. ஸோ இது வந்து என்னோட வெர்ஷன். எந்த விதமான ஆயிலு, இல்ல கிட்டர் இல்லாம. ஸோ என்னோட வெர்ஷனும் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்த நாளு. இந்த இது வந்து அடுத்த நாள் எடுத்தது. ஸோ சப்பாத்தியோட நம்ம
காய் இருந்துச்சு இல்லைங்களா, பீர்க்கங்க நல்லா பருப்போட வேக வச்சு, இது வந்து துவர பருப்பு தான். அது கூடயே வந்து வேக வைக்கும் போது தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா விசில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கொஞ்சம் மத்துல மேஷ் பண்ணிட்டு காய் போட்டுருவேன். ஸோ ஓகே, தோல் எடுத்து நல்லா பெரிய பெரிய சங்க்ஸ் காய் போட்டுட்டு அத ஒரு விசில். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிரலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா கறி லீவ்ஸ் போட்டு, காஞ்ச மிளகா வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பிளேன் ரெட் சில்லி பவுடர் போட்டேன். கொஞ்சம் கலந்த தூள் இருக்கும் இல்லைங்களா, சாம்பாருக்கு அது போட்டு, இதுதான் நம்மள புளி போட்டுக்கோங்க கண்டிப்பா. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி இது வந்து வாழைக்காய் ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு, பம்ப்கின் இருந்துச்சு. இது 2 அன்யூசுவல் காம்பினேஷன். நானே எப்பவுமே இந்த மாதிரி சமைச்சதில்ல. சரி 2 மிக்ஸ் பண்ணி ஒரு பொரியல் பண்ணியாச்சு, ரைஸ் ஆச்சு. ஸோ என்ன பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ் காய் மீந்துச்சுன்னா, இப்போ ஒரே ஒரு வாழைக்காய் வச்சுட்டு அதில் சாம்பார்ல கூட யூஸ் பண்ண முடியாது. பஜ்ஜி போடுற பிளான் இல்ல. ஆனா நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதோட டெக்ஸ்சர் டேஸ்ட் அண்ட் பம்ப்கினோட டெக்ஸ்சர் டேஸ்ட் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. அண்ட் அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக் கூட நம்ம தோட்டத்தோட கார்டன் ஃப்ரெஷ் சாலட், ஸ்வீட் பொட்டேட்டோன்னு பாயில் பண்ணி வச்சிருந்தேன். பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா வீட்ல இது பண்ணி சோக் பண்ணி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் ஆயிடுச்சு. அதுல ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, முக்கியமா நம்ம கார்டன் ஃப்ரெஷ் போமோகிரானட் மாதுளப்பழம், அது நம்ம கார்டன்து. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி நம்ம தோட்டத்துது, நம்ம என்ன சொல்றது, அந்த காய்கறி சின்ன ஒரு 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 கொத்து கறி லீவ்ஸ் இருந்தா கூட அவ்ளோ, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம கார்டன்ல ஒரு பச்சை மிளகா பறிச்சாலும் அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. நம்ம சமைக்கிறது இல்லாம நம்ம அக்கத்து பக்கத்துல குடுத்துட்டு, அந்த ஷேரிங், இப்போ ட்ரம் ஸ்டிக் இருக்கு. அதுவும் நான் வந்து நெறைய நம்ம வீட்டுக்கு அது நெறைய ஓகே. ஸோ அது ஷேர் பண்ணிக்கிறது. ஷேரிங் இஸ் கேரிங் அண்ட் அதுதான் ரியல் சந்தோஷம். அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. ரியல் தங்கத்துல இல்லாம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா இதுதான். சரி ஓகே. ஸோ ஷாப்பிங் இது சமையல் முடிஞ்சிச்சு. இப்போ பேக் டு ஷாப்பிங். ஸோ இதுதான் வந்து நல்லா இருந்துச்சு. இது பாருங்க, இந்த ட்ரெஸ் நான் சூஸ் பண்ணேன். ஓகே, வாங்கிட்டு வந்துருச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் குத்துது. ஆனா செம்ம கிராண்டா இருக்கு. அல்டிமேட் கிராண்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து நல்ல ஒரு கிராண்ட் பார்ட்டி ஃபங்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். துப்பட்டா பாட்டமோட இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா பீச் ஒரு லைட் ப்ரவுன்னு சொல்லலாம், கோல்டனிஷ்ன்னு சொல்லலாம், ஆரஞ்சிஷ்ன்னு சொல்லலாம். அதுல அந்த கோல்டன் ஜிகினா ஜரிகை கொடுத்ததுனால இன்னும் கிராண்டா தெரியுது. அது லைட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே மினுக்கும். ஓகே. பட் எனக்கு வந்து இது என்னோட பர்சனாலிட்டிக்கு சூட்டே ஆகல. எனக்கு இவ்ளோ எல்லாம் கிராண்டா போடணும்னாவே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கட்டும், இல்ல கோல்டு இருக்கட்டும், இருக்கணும் ஆனா இருக்கக்கூடாது. தெரியணும் ஆனா தெரியக்கூடாது. ஸோ எனக்கு ரொம்ப அப்படியே ஜாஸியான, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. இது கூட இப்போ ஃபங்ஷன்ஸ்க்கு போறோம் அப்படின்னா கோல்டு ஜரிகை பார்டர் அதெல்லாம் ஓகே. பட் எனக்குன்னு ஒரு கட் ஆஃப் லைன் வச்சிருக்கு. இதுக்கு மேல என்னால அது வந்து கேரி பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நேர்ல எனக்கு இதுவும் ரொம்ப ஃபிளாஷியா இருந்துச்சு. இது ரொம்ப யூனிக் கலர். ஓகே. இன்ஃபாக்ட் இப்போ இந்த மாதிரி கலர்ஸ் நெறைய யூஸ் பண்றாங்க. இந்த ப்ளூல இந்த ஷேட் நான் சொல்றேன். அந்த கோல்ட். ஆனா ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப மனசு கன்ஃப்யூஸ்டா இருந்துச்சு. இது வந்து வச்சுக்கிறதா? இல்லையா? வச்சுக்கிறதா? அதுதான் இன்னும் எனக்கு அந்த டெலமால இருக்கு. ஒரு பக்கம் எனக்கு இந்த காம்பினேஷன் இந்த கோல்டுன்னு இந்த கலரே நான் போட்டதில்ல. இல்ல என்கிட்ட. பாருங்க உள்ள லைனிங்கோட இருக்கு. தீபாவளிக்கு இதுதான் நான் 2 வாங்கி வச்சேன். பட் கொஸ்டின் மார்க். என்கிட்ட இப்ப வேற ட்ரெஸ்ஸே இல்ல. ஸோ ஒண்ணே ஒண்ணு ஆர்டர் போட்டேன்னா, 3XL என்னோட சைஸ். ஆனா குடுத்துருக்கிறது மீடியம். அது எப்படி பத்தும்? அதுவும் நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணணும். பண்ணிட்டு வேற பெரிய சைஸ் இருந்தா தானே வாங்குறதுக்கு. சரி பாப்போம். இதெல்லாம் பிளான் பண்ணி ஒழுங்கா ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கணும். எல்லாமே இப்போ Amazonல வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் விஹானோட பர்த்டே வருது. கரெக்ட்டா தீபாவளி நாளே அவனுக்கு பர்த்டே. ஆனா போட்டுக்கிறதுக்கு புது ட்ரெஸ் ஒண்ணுமே இல்ல. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி டெலிவர் ஆகுற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் பார்த்தேன். 2 ஷர்ட்ஸ் ஆர்டர் பண்ணி இப்போ பாத்தீங்க இல்லீங்களா? நல்லா இருக்கு. ரெகுலர் வேருக்கு. ஸோ ஷர்ட் இன்னொன்னும் இருக்கு. அது வந்து சண்டே டெலிவர் ஆகுது போல. அதே மாதிரி ஒரு புடவை மாமியாருக்கு வந்து சொல்லியிருக்கோம். அழகான காஞ்சிவரம் பட்டு சில்க் சாரி. ஓகே. அதுவும் சண்டேக்கு தான் வருது. அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ கடைசியில நான் டீடைல்ஸோட சொல்றேன். முக்கியமா Amazonல இப்போ சேல் போயிட்டு இருக்கு. தி கிரேட் இந்தியன் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் சேல் 50 to 80% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா தீபாவளிக்கு. இது வந்து ஒரு கிளாசிக் ரெசிபி அம்மாவோடத. நான் எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு தோணுச்சு, ஐயோ நம்ம வீடியோ எடுத்திருக்கலாமே, ரெசிபி ஷூட் பண்ணிருக்கலாமே. அமேசிங் பூரி, சப்பாத்தி, ரைஸ், ஈவன் இட்லி தோசையோடையும் சூப்பரா இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை ரெசிபி. நான் நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்றேன். இது வந்து அத்தருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நெய் பொடி எல்லாம் போட்டு நல்லா ஃபிளேவர்ஃபுல் இட்லி ஃப்ரை. பொடி இட்லி எப்படி வேணா சொல்லலாம். உனக்கு ஸ்கூலுக்கு பண்ணிட்டு இருக்கேன்.
சோ இந்த வாட்டி தீபாவளியில எனக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு இருக்கமா இல்லையா தெரியல. அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா நோ ப்ராப்ளம், நோ கம்ப்ளைண்ட். ஏன்னா நான் புது மங்கள் சூத்திர போட போறேன், உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட். அன்னைக்கு தான் இனாகிரேட் பண்ணணும், அன்னைக்கு தான் போடணும் நான் வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப அழகா ஒரே செகண்ட்ல செலக்ட் பண்ணி வாங்கினது, லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட். நான் போன vlogல சொல்லியிருப்பேன். ரொம்ப எக்ஸைட்டட். அது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். And எனக்கு வந்து இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒகேஷன்ஸ்க்கும் போடலாம், டே டு டே யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கில்ட்டி ஃபீல் ஆகுறது இல்லை. இதெல்லாம் லாக்கர்ல வச்சுட்டு ஒன் ஃபைன் டே போடலாம், அந்த நாளைக்கு போடலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு போடலாம். எனக்கு பிடிச்சதா போட்டுறணும். அவ்வளோ எல்லாம் பேஷன்ஸ், அவ்வளோ எல்லாம் பிளானிங் எனக்கு பண்ணி ஒரு ஜுவல்லரி போடுறதுக்கு, ஒரு துணி போடுறதுக்கு எல்லாம் இருக்குமா? இன்னைக்கு போடணும்னு தோணுதா, ஹாப்பியா இருக்கா போட்டுட்டு, அவ்வளவுதான் போட்டு பாத்துடணும். இந்த அழகான புடவை தான் என் மாமியாருக்கு வாங்கினது. இதுல நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு. 2309 இதோட விலை. நல்லா காஞ்சிபுரம் பியூர் சில்க் சாரி வித் பிளவுஸ் பீஸ். கிரீன் வித் ஆரஞ்சிஷ் காம்பினேஷன் வாங்கியிருக்கு. அது இல்லாம இதுல மரூன், கிரே, ப்ளூ நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் நேர்ல காட்டுறேன், இன்னும் அழகா இருக்கும். நிஹானோட டிஷர்ட் சைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1 day டெலிவரி, only 499. கிராண்ட் ஃபெஸ்டிவ் பார்ட்டி வேர், அமேசானோட பிராண்டு வித் துப்பட்டா ஃபுல் செட். இது துப்பட்டா பாக்கெட்ஸ் கூட இருக்கு பாருங்க. பேண்ட், துப்பட்டா, டாப் ஃபுல் செட். இது 1349 இதோட விலை. இதுல இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருக்கு, ஒயிட். இன்னொரு கலர் ஆப்ஷன் வந்து ஆஃப் ஒயிட். அண்ட் இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா பாருங்க, அப் டு 4XL உங்களுக்கு பிளஸ் சைஸ் கூட இருக்கு. ஒரு மெட்டாலிக் ஷைன் இருக்கும். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா விஸ்கோஸ், அதுல வந்து நைலானும் இருக்கு, மெட்டாலிக் பாலிஸ்டரும் இருக்கு, எல்லாம் கலப்படம். அப்பதான் அந்த கிராண்ட் லுக் தருது. ஸோ இது வந்து பீபா பாலி சந்தேரி ஸ்ட்ரெயிட் பிரிண்டட் சூட் செட். இது 1919 இதோட விலை. செட் இது நான் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். இதுல பாருங்க இந்த மெஹந்தி கிரீன் இருக்கு, ஆஃப் ஒயிட் இருக்கு, ரெட்டும் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங். அடுத்த vlogல சந்திப்போம். பை பாய்.